வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது யோகிராஜ் தத்துவ மகரிஷி, தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களுடைய ஆழியார் திருக்கோயிலிருந்து உங்களிடமிருந்து இந்த பகிர்வை பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக இந்த அறிவுத்திருக்கோயில் என்ற பெயரில் ஆழியார் பொள்ளாச்சி அருகே இருக்கிறது. இங்கே ஐயா அவர்களுடைய மணிமண்டபத்தை நீங்கள் காணலாம். பொதுவாக உள்ளே புகைப்படம் எடுக்கவோ பதிவு செய்யவோ அனுமதி இல்லை. எனவே உங்களிடம் இந்த சிறு தகவல்களை பகிர்ந்து கொள்ள அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது உயிர் பற்றியும் மனம் பற்றியும் எது தெய்வமாக இருக்கிறது என்ற வினாக்களுக்கு விடை தரும் விதமாக இந்த ஆழியார் திருக்கோயில் நமக்கு ஞானத்தை அளிக்க வல்லது. நிச்சயம் அவரவருடைய வினைப்பதிவுகளுக்கு ஏற்ப அவர்களை திருத்தி கொண்டு எண்ணிலா சித்தி பெற முடியும் என்பது அடியனின் கருத்தாக இங்கே பதிவு செய்கிறேன். அடியனுடைய பெயர் த குருநாதன், கும்பகோணம். இப்பொழுது இங்கு மலைச்சாரலில் நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு, பின்பக்கத்தில் தெரியக்கூடிய மலைச்சாரலில் இயற்கை சூழலில் ஓங்கார மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அருள் தயவாளர்கள், அருள் தந்தை அவர்கள் வேதாத்திரி மகரிஷி இங்குதான் தங்கியிருந்தார்கள். அன்பர்கள் இங்கே தங்கி பயிற்சியில் பெற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கட்டணத்துடன் கூடிய 2-3 பேர் தங்க வசதியுள்ள ஓய்வறைகள் இருந்தாலும் தற்பொழுது 6 பேர் தங்கக்கூடிய அளவிலும் 4 பேர் தங்கக்கூடிய அளவிலும் அறைகள் சிறப்பாக மிகவும் சுத்தமாக நவீன காலத்திற்கு ஏற்ற அனைத்து வசதிகளுடன் செய்து தரப்பட்டுள்ளது. நவீன சமையல் கூடமும் செயல்பட்டு வருகிறது மற்றும் தினசரி உடற்பயிற்சியும் தவமும் கற்றுத்தரப்படுகின்றன. இங்கே காயகல்ப பயிற்சி, அடிப்படை யோகா பயிற்சி மாதம் நடத்தப்படுகின்றது. அன்பர்கள் இங்கே வந்திருந்து தங்கியிருந்தும் தியான முறைகளையும் மௌனத்தையும் மேற்கொண்டு தாங்கள் வினைப்பதிவுகளுக்கு ஏற்ப தங்களை திருத்திக் கொள்ளலாம். தங்கள் வாழ்வு வளம் பெற இது மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. அடியனின் ஆராய்ச்சி முடிவு உலகத்தில் அமைதியும் ஆன்மீக மேம்பாடும் ஏற்படுவதற்காக யோகிராஜ் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வருடம் இங்கு 30 நாட்கள் மௌனம் மேற்கொண்டுள்ளார்கள் என்பது நூலின் வழியே தெரிய வருகிறது. ஆசிரியர் பயிற்சிகளும், பிரம்மஞான பயிற்சிகளும், ஆளுமை பயிற்சிகளும், ஆளுமை பேறு திறநோக்கு பயிற்சிகளும், அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் படிப்புகளும் இங்கே நடத்தப்படுகின்றன. இங்கே உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியப்படுத்தாமல் கண்டிப்பாக உங்களுடைய நேரத்தை செலவிடும் வகையிலே திட்டமிட்டு ஆழியார் திருக்கோயிலை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த தியான பயிற்சியில் கலந்து கொண்டு தவ பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்று அடியேன் ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் உங்களுக்கு இந்த பதிவு செய்திருக்கிறேன். பொதுவாக குதிரையுடைய சக்தி உடம்புக்கு கிடைக்கக்கூடிய அளவிலே நம்ம தத்துவ மகரிஷி அவர்கள் காயகல்ப பயிற்சியை உருவாக்கியிருக்கிறார்கள். அது குதிரையின் செயல்பாடுகளை நீங்கள் ஏதேனும் ஒரு மன்றத்திற்கோ மனவளக்கலை மன்றத்திற்கோ சென்றால் உங்களுக்கு அடிப்படை யோகா பயிற்சி கற்றுக்கொண்டிருக்கும் தருணத்திலேயே உங்களுக்கு காயகல்ப பயிற்சியும் வழங்குவார்கள். எனவே இந்த காயகல்ப பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உடம்பு, மனம், உடல் முறுக்கேற்றப்பட்டு நீண்ட நாள் தேகம் நீடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தத்துவங்களும் ரகசியங்களும் இதில் சொல்லப்பட்டுள்ளன. இதை கற்றுக் கொடுக்கும் ஆசான்களிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் எதிரே பார்க்கக்கூடியது ஐயாவுடைய மணிமண்டபம். அவ்வாறே இங்கே இயற்கை சூழலோடு மரங்களும் இயற்கையும் காட்சி கொஞ்சம் அளவிற்கு அன்பர்களும் பயிற்சியாளர்களும் இங்கிருந்து தங்கியிருந்து இந்த பயிற்சியை மேற்கொள்கின்றனர். எனவே தங்களுக்கு ஏற்ற வகையில் குடும்ப உறுப்பினர் அனைவரும் இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம்.
அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது மகரிஷி அவர்களுடைய பிறந்த நாளான 14 ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்கின்ற ஒரு விழாவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மலையினுடைய அந்த முகடு வால்பாறை செல்லக்கூடிய பகுதியிலே இருக்கு. நீங்கள் கும்பகோணத்திலிருந்து தொடர் வண்டியின் வாயிலாகவும் வந்து பொள்ளாச்சியை அடைந்து, பொள்ளாச்சியிலிருந்து பேருந்து ஏறத்தாழ ஒரு 25 ரூபாய் வழங்கினால் இங்கே வந்து இறக்கிவிடும் அளவில் இந்த தூரம் அமைந்திருக்கிறது. நீங்கள் இந்த தவ பயிற்சிகளை மேற்கொள்ள யோகிராஜ் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி ஐயா அவருடைய பாதம் பணிந்து இந்த வீடியோவை தங்களுக்கு சமர்ப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முனைவர் த குருநாதன், கும்பகோணம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம்.